பிள்ளைகளுக்கு வந்து வருஷ பிறப்பு நடந்து வரக்கூடிய முதலாவது தேர் உற்சவம். நான் முதலில் வந்த தேர் ஒன்று வழியிலே நின்று விட்டார். வாங்கி கொண்டு வந்த தேர் அப்படியா? சந்தோஷம். மலை போல இந்த தேங்காய்கள் பின்னே குவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேங்காய் என்னதுக்கு அடிக்கணும்னு சொன்னால் தேர் திருவிழா எல்லாருக்குமே தெரியும். வேற எங்கே வந்திருக்கிறதை தாண்டி மானிப்பாய் மருதடி பிள்ளைகளுக்கு வந்து வருஷ பிறப்பு நடந்து வரக்கூடிய முதலாவது தேர் உற்சவம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன். வெவ்வேறுபட்ட கோயிலில் குறிப்பாக அந்த பிள்ளையா கோயிலெல்லாம் இன்றைய நாளில் வந்து கணக்கு கோயிலில் தேர் நடக்கும். அதில் வந்து தனிச்சிறப்பு பெற்றக்கூடியது மருதடி பிள்ளையா கோயில். தோடி வந்துடக்கூடிய சப்பரம் கூட பின்னுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த தேர் உற்சவத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக எப்போ எந்த வருஷம் இருந்தாலும் கூட மத்தியானம் 12 மணிக்கு சரியாக தேர் எடுக்கக்கூடியது. இப்போ பக்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வெள்ளனா நாங்கள் 10 மணிக்கே வந்தபடியே அவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் உள்ளுக்கு சுவாமி சுற்றி எல்லாம் விளம்பரக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இடம் வருது. தேர் உற்சவத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றதா இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க. இது மாதிரி காணொலிகள் நீங்க தொடர்ந்து பெற வேணும்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அறிவிக்கக்கூடிய வேலை செய்யுங்க. காணொலி தேவைப்படக்கூடிய ஆளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலியோட கருத்துக்களை சொல்லுங்க. என்ன அழகாக வந்து அந்த தேர் வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த தேர் திருப்பணி அல்லது தேருக்கான இந்த மினுக்கல் வேலையெல்லாம் செய்யக்கூடிய படிகள் வந்து மிக சிறப்பாக எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. தேர் இதில் அசைந்து வரக்கூடிய அந்த அழகுன்றது தனிச்சிறப்பா இருக்கும். இதை காண்பதற்காக நிறைய பேர் வருவாங்க. வளமையா வருஷம் எல்லாம் இந்த தேர் வரக்கூடிய அன்று விடிய வர நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா நேத்தெல்லாம் அடிச்சு நம்ம வந்து இன்றைக்கு வருஷம் அதனால வந்து நேத்தே வந்து தேர் இருக்குமான்னு சொல்லி அப்படி கிடையாது. இன்றைக்கு தான் தேர் உற்சவம் இடம்பெற போது என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில வந்து முழுமையா நான் காட்சிப்படுறேன். விசேஷமான புது வாழ்வதற்கு உரிய தினம் புத்தாண்டு தினம். இந்த புத்தாண்டு தினம் மானிப்பாய் நகரிலே பிரசித்தி பெற்ற தலமாக தான் தோன்றி பிள்ளையாராக தோன்றி இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கின்றன. இப்போ எனக்கு தெரியக்கூடியதாக 120 வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு பெரிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே அந்த விருட்சங்கள் எல்லாம் மிகவும் வெட்ட ராவணன் தலைப்பது போல தலைத்து ஓங்கி கொண்டிருக்கின்றது. இந்த விநாயக பெருமான் எல்லோருக்கும் அருள் பாலித்து நல்ல சீரும் சிறப்பும் பொருந்தி வாழ்வளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர் திருவிழா அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த வருஷம் மிகவும் ஆக சிறப்பு என்னவென்றால் மணி முன்னுக்கு ஓசை அடிக்கப் போகின்றது. அந்த மணி ஓசையோடு தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற ஒரு பெருங்காட்சி. இப்போ இந்த நிர்வாகிகள் திறமான நிர்வாகிகள் இங்கு வந்து ஒரு அரச உத்தியோகத்தர்கள் அதாவது இளைப்பாரி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களோட சின்ன வயசுல இந்த தேருக்கு வந்த அனுபவங்கள் இருக்கா? ஓம். எத்தனை வயதில் இந்த இப்படியான சிறப்பு தேராக இல்லை. அப்போ சின்ன தேராகத்தான் இருந்தது. இங்கே வந்த தேர் ஒன்று வழியிலே நின்று விட்டார். வாங்கி கொண்டு வந்த தேர் பிறகு வந்துதான் இவர்கள் புது தேரை ஆரம்பித்தார்கள். இந்த புது தேருக்கு இந்த ஊர் மக்கள் மாத்திரமல்ல உலகளாவிய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல இனி ஒரு ராஜகோபுரம் ஒன்று இங்கால நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் திருப்பணி இது பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பக்த உள்ளங்கள். இந்த ஆலயம் சிறப்பாக நடத்துவதற்கு 25 தினங்களும் சிறப்பாக நடந்து அன்னதான பூஜை நேரங்கள் எல்லாம் ஒழுங்காக நேர காலத்துக்கு 3 கால பூஜையும் நடைபெற்று வருவதை நாம் கண்டு கழித்திருக்கின்றேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த சப்பரம் ஒரு திறமையாக இருக்குது. அவங்க யாழ் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய அமைப்போடு வந்திருக்காங்க. இப்படி சப்பரம் வரது இல்லை. இது கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் செய்திருக்கிறபடியா வந்திருக்கு. நல்லா சரி.
சீரணி மீது கிட்ட வர வழியா வந்து போகலாம். எப்படி இருக்கு இந்த மருதடி? இந்த ஒரு கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. அப்படியா? வந்து கன காலம் இஞ்சால நான் போய் இப்போ 38 வருஷம். இல்லை இப்போ இந்த முறை ஊருக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வருவேன். என்ன மாதிரி காணொலியெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய கிடக்கா? நல்லா இருக்கு. எல்லா வருஷங்களும் பார்ப்பேன். மிச்ச பேரை பார்த்தனோட சந்திக்கல. அல்ல சார் பரவாயில்ல, இப்போ தானே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேற சரியா இருக்கு. ஆனால் வெக்க தானே என்னண்ணே தாங்க முடியும். அப்படியா? சரி சரி சரி, நன்றி அண்ணா. முதல் 30 வருஷம் முதல் இந்த கோயிலுக்கு வந்து அனுபவம் இருக்கா? நான் ஒவ்வொரு வருஷம் இங்கே பொங்குறேன். நான் சின்ன பிள்ளை அப்பா அம்மா தேருக்கு வந்துருப்பீங்க. சரி, நன்றி. நீங்க எப்படி பாக்குறீங்களா? என்ன எப்படி தெரியும்? அப்படியா? சந்தோஷம். வேற பாருங்க சந்தீபா. நன்றி ஐயா. பாப்பியா?
பக்த அடியாளர்கள் செய்யற வேலையை பாத்தீங்களா? நல்ல பக்தர்.